செல்ஃப் ஸ்டடி அப்படின்றது மிகப்பெரிய ரிஸ்க் டிசிப்ளின் இல்லாதவங்களுக்கு. இங்கே நாலேஜ் இல்லாதவங்கன்ற வார்த்தையை நான் வந்து யூஸ் பண்ணல. டிசிப்ளின். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உட்காரணும்னா உட்காரணும். அதான் டிசிப்ளின் நான் இங்கே சொல்ல வரேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்கள் சிஜிபிஏ வந்து அதிகம். நீங்கள் வந்து என்னென்னா எம்இ முடிச்சிருக்கலாம், பிஹெச்டி கூட முடிச்சிருக்கலாம். இங்கே அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பர் எதுவுமே இங்கே தேவையில்லை. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரையும் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் ஸ்டடியில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் கிளியர் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். டிசிப்ளின் இருக்கிற பட்சத்தில் தான் அந்த ரிஸ்க் எடுக்கணும். அதர்வைஸ் நீங்கள் வந்து வேலையை விட்டீங்க டிசிப்ளினாக உட்காரலன்னா நீங்கள் வந்து உங்கள் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி, இல்லைனா வந்து உங்கள் லைஃபையை வந்து ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அகைன் நான் சொல்கிறேன், பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க, உங்கள் டைமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. CBT 2 கிராக் பண்ண ரெடியாக இருக்கக்கூடிய, CBT 1லேருந்து CBT 2க்கு ரெடியாக இருக்கக்கூடிய அத்தனை ஆஸ்பிரண்ட்டும் எந்த இடத்துல வேணாலும் போய் படிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது படிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எந்த இடத்துல வேணாலும் போய் படிக்கலாம், எந்த அகாடமியில் வேணாலும் போய் படிக்கலாம். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படிங்க. செல்ஃப் டிசிப்ளின் வந்து இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துலையா போய் உட்காந்து வந்து படிங்க. ஏன்னா உங்களுக்கான நேரம் வந்து இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்லை. இது வந்து காலியாக இருக்கக்கூடிய கிரவுண்டு. எல்லாரும் TNMAWS கிராக் பண்ணி உள்ளே இருக்காங்க. நிறைய பேர் வந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வேல்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எத்தனை வாட்டி நான் சொன்னாலும் இதே வார்த்தைகள் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ இந்த RRBJE CBT 2க்கான ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோர்ஸுக்கு என்ரோல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.